வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் இங்கிலீஷ் கிளாஸ். ஸோ இங்கிலீஷில் இன்றைக்கி வரக்கூடிய கிளாஸ் எத்தனாவது கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4வது கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபில்லிங் த பிளாங்க். ஸோ ஃபில்லிங் த பிளாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ் இங்கே வந்து ஒரு டேஷ் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ ஃபில்லப்ஸ் தான். இதில் வந்து ஹோமோஃபோன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு போட்டிருக்கலாம். ஓகே. ஸோ ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போது இங்கே ஒரு எக்ஸாம்பிளாகவே கொடுத்துருக்கான் பாருங்களேன். இப்போ டூன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டூ வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸில் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டோன் தான். ஓகே. ஸோ டோன் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். பட் வந்து அதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து இது. ஸோ இதில் கரெக்டான வேர்டு அண்ட் மீனிங் உள்ள அந்த இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஹோமோஃபோன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணோம். ஷி வாண்டட் டேஷ். ஓகேவா? ஷி வாண்டட் டேஷ் ஜாயின் the hiking trip to as the mountain held a special place in her heart. ஓகேவா? ஸோ இதுதான் அப்புறம் இங்கே கொடுத்துருக்குது. ஸோ இதில் இந்த டேஷ் இருக்குல்ல. ஸோ ஷி வாண்டட் அப்படிங்கிற இந்த டேஷில் வந்து என்ன மாதிரியான இது வரும் அப்படிங்கிறது தான் போடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து TW2 அது போட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து செகண்ட் டூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்பன்னு சொல்லுவோம்ல அது. அதே மாதிரி ஆப்ஷன் தேர்டில் வந்து டூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆப்ஷன் 4ல் வந்து டூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டூக்கான மீனிங் வந்து ரெண்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் மீனிங். இந்த டூங்கிறது ரொம்ப அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப. ஓகேவா? ஸோ இங்கேயுமே இருக்கும் அந்த டூ. ஓகேவா? ஸோ அதுதான் இதுக்கும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த டூன். ஓகே. ஸோ இது ஆஃப்டர்நூன் அப்படி சொல்லுவோமா, அந்த டூன் தான். ஓகேவா? ஸோ அந்த டூன் தான். ஓகே. ஸோ அந்த வேலையில் சொல்லுவோமா, மாலை பொழுது காலை பொழுதுன்னு சொல்லுவோமா, அதை சொல்லக்கூடியதான் அந்த டூன்னு சொல்லுறது. பொழுதுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? டூங்கிறது வந்து இப்போது ஒரு ஐ எம் கோயிங் டூ அப்படின்னு சொல்லுவோமா, ஸோ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல சொல்லக்கூடியதான் டூ. ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டூ அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஜாயின்கிற வேர்டையுமே நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ஜாயின்கிற வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா V1. ஓகே. ஸோ அப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு தெரியுமா, 2 + V1 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஷி வாண்டடுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 + V1, அதாவது ஜாயின்கிறது V1, அதாவது வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் இருக்குது. அதுக்கு முன்னாடி டூங்கிற இந்த டூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டூங்கிற ஒரு வேர்டு தான் யூஸ் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா இது தான், 2 + V1ங்கிறது தான். ஸோ அதனால் ஜாயின்கிறது இது வந்து V1 ஃபார்மெட்டு. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன டூ வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்க இந்த டூ தான் வரும். ஓகே. ஸோ மற்றபடி வந்து இந்த டூவோலாம் வராது. ஸோ கரெக்டானது வந்து ஆப்ஷன் 4ல் இருக்க இந்த டூ தான் வரும். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல டூ இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். ஷி வாண்டட் டு ஜாயின் த ஹைக்கிங் ட்ரிப் டு அஸ் தி மவுண்டைன்ஸ் ஹெல்ட் எ ஸ்பெஷல் பிளேஸ் இன் ஹர்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் ஃபார் த கிவன் பிளாங்க். ஓகே. ஸோ இதுவுமே ஒரு ஃபில்லிங் த பிளாங்க் தான். ஸோ இங்கே என்ன கொடுக்காங்க, தே நீட் டு டேஷ் தர் ஓன் பிஸ்னஸ், மை லைஃப் இஸ் நாட் தர் கன்சர்ன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி டூங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மேட் தான் பார்த்தோமா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 + V1 அப்படிங்கிறது வந்து தான் சொல்லியிருந்தோமா, அதே ஃபார்முலா தான் இங்கேயுமே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 2 + V1 அப்படிங்கிறப்போ இங்கே வந்துட்டு இந்த டூங்கிறது இங்கே இருக்குது. ஓகே. அப்போ அந்த இடத்துல வந்து V1 தான் நம்ம தேடணும். ஓகே. அப்போ V1 தான் அந்த இடத்துல வரணும். அப்போ இங்கே என்ன மைண்ட் இருக்குது. ஓகே. ஸோ மென்ட்டுன்னு இருக்குது, ஹிண்டு. ஓகே. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரியானதாகவும் இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரியானதாக இருக்கா. ஸோ ஸ்பெல்லிங்லேயும் சரி ப்ரொனவுன்ஸ்லேயும் சரி. அப்போது இந்த தே நீடு டூ. ஓகேவா? ஸோ தே நீடு டூ V1 தான் வரணும். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து இப்போது இது வந்து மென்ட்டு திருத்துறதுன்னு சொல்லுவோமா. ஓகேவா? ஸோ அமெண்ட்மெண்ட்டுன்னு இருக்குல்ல, அமெண்ட்மெண்ட்னா திருத்துறதுன்னு அர்த்தம். மென்ட்டுங்கிறது அதுலேருந்து வந்த வார்த்தை தான். ஓகேவா? ஸோ மைண்டுங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன மாதிரியான விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இந்த இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ தான் இது சரியான ஒன்று நம்ம வந்து போட முடியும். தே நீட் டு. ஓகே. ஸோ தே நீட் டு டேஷ் தர் ஓன் பிஸ்னஸ். உன்னோட ஓன் பிஸ்னஸில் என்ன தேவை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மை லைஃப் இஸ் நாட் தர் கன்சர்ன். ஓகே. ஸோ என்னோட லைஃப் வந்து நான் கன்சிடர் பண்ணல. பட் வந்து என்னோட ஓன் பிஸ்னஸில் எது தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தேவை, உங்களோட ஓன் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட என்ன தேவை,
அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணணுமா மைண்ட் பண்ணணுமா. ஸோ நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறத ஒரு விஷயம் தான் அப்புறம் வரும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இந்த மைண்டுங்கிறத நீங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ஓகேவா. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, தே நீட் டு மைண்ட் த ஓன் பிஸ்னஸ், மை லைஃப் இஸ் நாட் த கன்சர்ன் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகேவா. ஸோ அப்போ இப்போ ரீட் பண்ணுங்கள், தே நீட் டு மைண்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்றா இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துலையுமே 2+V1 அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைப் மாதிரி பார்த்தோம், இதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ முதல்ல வந்து 2ங்கிறது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ 2 கொடுத்துருந்தாங்க, வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ சில இடங்களில் நமக்கு இந்த மாதிரி சென்டென்ஸோட ஃபுல் மீனிங்கும், அதாவது ஃபுல் மீனிங்கோட கொஞ்சம் கொஞ்சமாச்சும் மீனிங்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால் போட முடியும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ நம்ம கொடுக்குறத வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இங்கிலீஷில் ஓரளவு உங்களால் 10 கொஸ்டின்ஸ் மேலே வந்து போட முடியும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஃபாஸ்ட் கிவன் சென்டென்ஸ் தட் ஹேஸ் நோ எரர் ஹேஸ் அன் எரர் if there is no error, choose the no error. Okay. So I now Rohan has been going through a tough time later. Okay. So இது வந்து ஒரு பெரிய சென்டென்ஸ். ஓகே. ஸோ இது எரர் தான். இந்த எரரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்களே, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 தான் அல்லது 3 தான் வந்து டிவைட் பண்ணி நமக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதில் ஒரு ஆப்ஷன் சொன்னால் நோ எரர், அதாவது எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியும், மற்ற 3 ஆப்ஷன் சொன்னால் இந்த சென்டென்ஸில் 3யுமே டிவைட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கான். ஓகேவா. அப்போ ஐ நவ் ரோகன் ஹேஸ் பீன் கோயிங், இந்த மாதிரி இதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி ஒவ்வொன்றாவே இந்த மாதிரி ரீட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா. அப்போ தான் சரியாக இருக்கும். ஓகே. அப்போது இந்த இடத்துல ஐ நவ் ரோகன் ஹேஸ் பீன் கோயிங் த்ரூ. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஸ் இருக்குல்ல, இங்கே இது சரியா, ஐங்கிறது சிங்குலர், ஹேஸுங்கிறதும் வந்துடும் வருது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஹேஸ் ஐ, அதாவது இந்த இடத்துல ஐ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டா, ரோகனுங்கிறது சப்ஜெக்டா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ ஐங்கிற சப்ஜெக்டை விட வந்து ரோகனுங்கிறது தான் சப்ஜெக்டாக வந்து வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா ரோகன்கிறது தான் இங்கே சப்ஜெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ரோகன்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டு, அப்போது ஹேஸுங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் வெர்பு தான் அப்புறம் வரணும். அப்போது சரியானது வந்து ரோகன் ஹேஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வரைக்கும் உள்ளது. அதாவது இங்கே ஆப்ஷன்ஸ் 1ல் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரியானு பார்த்தீங்க அப்படின்னா இது சரியான ஒன்று தான். ஓகேவா. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் எரருங்கிறது தான் தேவை. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பீன் ஹேஸ் பீன் கோயிங். ஓகேவா. ஸோ ஹேஸ் பீன் கோயிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போது கோயிங்கிறது வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரோத். ஓகே. த்ரோத். அப்போது ரெண்டாவது பீன் கோயிங் த்ரோத்னு இருக்கலாம், இது வரைக்கும் உள்ளது, அதாவது இது வரைக்கும் உள்ளதுமே அப்படின்னா சரி தான். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எ டஃப் டைம் லேட்டர். ஓகேவா. ஸோ லேட்டர் அப்படிங்கிறதுல இங்கே இருக்கு பாருங்க, எ டஃப் டைம் லேட்டர், இதுதான் அப்புறம் தப்பு. ஓகேவா. ஸோ புரியும் இந்த இடத்துல அப்புறம் லேட்டர். ஓகேவா. இந்த இது தான் வரணும். ஓகேவா. லேட்டர் அப்படிங்கிறது தான் அப்புறம் வரணும். ஓகேவா. ஸோ புரியும் நினைக்கிறேன். டஃப் டைம் லேட்டர் அப்படிங்கிறது தான் அப்புறம் வரணும். ஓகே. புரியும் நினைக்கிறேன். இப்போ இதுதான் அப்புறம் இதில் தப்பாக இருக்குது. அப்போ சரியானது அப்புறம் ஆப்ஷன் 2ல் இருக்க எ டைம், அதுதான் அப்புறம் ஒன்றா இருக்கும். இப்போ நோ எரருங்கிறது வராது, இதுதான். ஓகே. புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம் ஆஃப் தி அண்டர்லைன் ஒன். ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அந்த சென்டென்ஸ் என்ன, ரஷ்யா யூசஸ் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் எ கேஸ் கட் ஆஃப் டு ஃபுட் ப்ரெஷர் ஆன் கியூ அண்ட் த கம்பல் ஈர் ஆஃப். ஓகேவா. ஸோ இங்கே வந்து இந்த ரெட் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு தான் அப்புறம் மீனிங் பார்க்கணும். இங்கே கம்பல் அப்படிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ கம்பல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் முதல்ல தெரியணும். ஸோ அதை நான் எப்பவுமே சொல்லக்கூடியதான். நமக்கு முதல்ல ஒரு வேர்டு கொடுத்துட்டு அது சினானிம்ஸ் கேட்டாலும் சரி, அண்டானிம்ஸ் கேட்டாலும் சரி, முதல்ல அங்கே கேட்டிருக்க வேர்டுக்கான மீனிங் தெரியணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஆப்ஷன்ஸில் போய்ட்டு மற்ற இதோட மீனிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கம்பல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், ஸோ கம்பல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோமா. எஸ். ஸோ பேசிக்கும் பொழுது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம். அப்போ கம்பல் பண்ணுறது அப்படின்னா நம்ம அதுக்கான மீனிங் என்ன, கட்டாயப்படுத்துதல். ஓகே. ஸோ கட்டாயப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா, கட்டாயப்படுத்துதல்னு சொல்லலாம். அப்போ கம்பல்ங்கிறது கட்டாயப்படுத்துதல்னு அர்த்தம். அதே மாதிரியான மீனிங் தான் பார்க்கணும். ஓகே. ஸோ அப்போ இங்கே டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 2ல் டிஸ்கரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3ல் கோயர்ஸ். ஓகே. கோயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 4ல் ஜிஸ்ட் அப்படி கொடுத்துருக்காங்களா. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ
அப்படிங்கிற சொல்லப்படுது. டிஸ்கரேஜ் அப்படிங்கிறது என்கரேஜுக்கு ஆப்போசிட் தான் டிஸ்கரேஜ். ஓகே, ஸோ ஊக்கப்படுத்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். கோயர்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கட்டாயப்படுத்துதல்னு அர்த்தம். ஓகே, ஸோ கட்டாயப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அசிஸ்டண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா துணை. ஓகே, ஸோ அசிஸ்டண்டாக இருக்குன்னு சொல்லுவோமா, ஸோ துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மீனிங். ஸோ இதில் உள்ள எல்லாத்துக்கான மீனிங் பார்த்துரும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ சினானிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல் அப்படிங்கிற வேர்டுக்கான சினானிம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்பல் அப்படின்னா கட்டாயப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கு. அப்போ அந்த கட்டாயப்படுத்துதலுக்கான அதே மாதிரியான மீனிங் உள்ள எதுனா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் 3ல் கொடுத்துருக்காங்க அவர்களே, கோயர்ஷன். ஸோ அப்போ அதுதான் அப்படின்னா சரியான ஒன்றா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கம்பல்ங்கிறதும் கட்டாயப்படுத்தல். சினானிம்ஸ்னால் அதுக்கு அதே மாதிரியான ஒரு வேர்டை தான் நம்ம மீனிங் உள்ள வேர்டை தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே கோயர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் 3ல் இருக்க அந்த வேர்டு தான் அப்படின்னா வரும். ஸோ அப்போ அதுதான் அப்படின்னா இதில் சரியான ஒரு ஆன்சராக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த சென்டென்ஸ் ஹேஸ் பீன் டிவைடட் இன்டு த 3. ஓகே, ஸோ 3 பார்ட்ஸ் இன் ஐடென்டிட்டி த எரர் செக்மெண்ட் சென்டென்ஸ் கிவ் பிலோ சூஸ் நோ எரர் தேர் இன் நோ எரர் இன் த சென்டென்ஸ். ஓகே, ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெய்தர், இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் இதுதான், நெய்தர் ஆஃப் தம் have shown any interest in taking on the challenging project that was the adjacent to the them அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. இப்போ இங்கே கொடுத்துருக்க இதையுமே 3 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. இப்போ எனி வரைக்கும் ஒரு பார்ட்டாகும். ஓகேவா, ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் வரைக்கும் ஒரு பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளது வந்துனா ஒரு பார்ட்டாக வந்துடும் இது வரைக்கும் இருக்குது. ஓகே, அப்போ நெய்தர் ஆஃப் தம் ஹேவ் ஷோன் எனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நெய்தருங்கிறது ஒரு வேர்டு இருக்குல்ல. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்துனா இதில் ஃபஸ்ட்டு நமக்கு வருதில்ல இந்த நெய்தர் ஆஃப் தம் ஹேவ், அதில் தான் வந்துடும் சந்தேகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஏன்னா அதுதான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா நெய்தர் அப்படிங்கிற சொல்கிறப்போ வந்துன்னா இங்கே இந்த சப்ஜெக்ட் இது வந்து நெய்தர் ஆஃப்ங்கிற சப்ஜெக்ட்டு. ஸோ இந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்துன்னா ஹேவுங்கிறது வந்து வரக்கூடாது. ஓகேவா, ஸோ நெய்தர் அப்படிங்கிறது வந்து அன்கவுண்டபிள் நவுனில் வரக்கூடியது. ஸோ அதனால் வந்து இதுக்கான வெர்புமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலரில் தான் வரணும். அப்போ இங்கே வந்து ஹேவுங்கிறது வந்து ப்ளூரலில் இருக்குது. ஸோ அதனால் இது வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா ஹேஸுங்கிறது தான் வரணும். அப்போது இதை ரீட் பண்ணுங்கள். இப்போ நெய்தர் ஆஃப் தம் ஹேஸ் ஷோன் எனி இன்ட்ரெஸ்ட் இன் டேக்கிங் அப் அண்ட் சேலஞ்சிங் ப்ராஜெக்ட் தட் வாஸ் அட்ஜஸ்டன்ட் டு தம் டீம் அப்படிங்கிறது சரியான ஒன்று. இப்போ இங்கே ஹேஸ் தான் வரணும், ஹேவ் வரக்கூடாது அப்படிங்கிறப்போ இப்போ இதுதான் வந்துட்டுனா தப்பான ஒன்றா இருக்கும். அப்போ இதுதான் சரியான ஒரு எரராக இருக்கும். அப்போது இங்கே எந்த ஆப்ஷன்ஸ் இல்லாமல் நெய்தர் ஆஃப் தம் ஹேவ் ஷோன் எனி அப்படிங்கிறது இருக்குங்கிறதோ அதுதான் தான் சரியான ஒரு எரராக இருக்கும். நோ எரங்கிறது வராது. ஓகே, அதுதான். இப்போ ஆப்ஷன் 3 தான் தான் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதனால் வந்து பூரா நம்ம இதை எரராக செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு எதை போட்டால் கரெக்டாக வரும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது எதுக்கு தெரியும், இவ்வளோ விஷயங்கள் தெளிவாக எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா சில இடங்களில் இதுவே வந்து நமக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வரும். அப்போ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இந்த மாதிரியான டைப் வரும்பொழுது வந்து சென்டென்ஸ் வேறு மாறலாமே தவிர இந்த மாதிரியான மிஸ்டேக் வந்துன்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போதைக்கு எதை போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும்ல. ஸோ அதனால தான் இதை சொல்லியிருக்கோம். புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் மோஸ்ட் அப்ரிஷியேட் வேர்ட் ஃபில்லிங் த பிளாங்க். ஓகே, ஸோ அதே மாதிரியான ஃபில்லிங் த பிளாங்க் தான் என்ன கொடுத்துருக்காங்க. ஆர் யூ டேஷ் அவேர் ஆஃப் வாட் மே ஹேப்பன் அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ அப்போது இந்த டேஷ் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து ஃப்ரீலி, ஃபுல்லி, ஃபுல், ஃப்ரீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரீலி அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லுவோமா, அது மாதிரியான ஒன்று தான். அதே ஃபுல்லி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக, அதே மாதிரியான முழுமையாக அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஃபுல்லுங்கிறது முழுமை அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ முழுமையாக அப்படிங்கிறதுக்கு மீனிங் வேறு, முழுமை அப்படிங்கிறதுக்கான மீனிங் வேறு. ஓகேவா, ஸோ அது வந்து இந்த சென்டென்ஸில் அதாவது இங்கே எந்த மாதிரியான வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அப்புறம் மாறும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீம் பார்த்திங்க அப்படின்னா நிறுவனம் சொல்லுவோமா, அதுதான். ஓகே, ஸோ நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான் ஃப்ரீம். ஆர் யூ ஃபுல்லி, ஓகே, ஸோ அவேர் வாட் மே பி ஹேப்பன். ஓகேவா, ஸோ அப்போது இந்த இடத்துல வந்துன்னா ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வரணும். ஓகே, ஸோ ஃப்ரீலின்னு வரக்கூடாது. ஓகேவா, ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அதை வந்து முழுமையாக ஒரு நம்ம சொல்லும் பொழுதே ஒரு விஷயம் சொல்லுவோமா, இப்போ COVID-19 இருந்துச்சு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு முழுமையான ஒரு அவேர்னஸ் இருந்ததுனால தான் நிறைய பேர் வந்து காப்பாற்ற முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமா. இப்போ அந்த இடத்துல முழுமையானங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஃபுல்லி அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடியது. அப்போ இதுதான் அந்த இடத்துல வரும். அப்போ இப்போ ரீட் பண்ணுங்கள். ஆப்ஷன் 2ல் இருக்க மாதிரி ஃபுல்லி. ஓகே, ஸோ ஆர் யூ ஃபுல்லி அவேர் ஆஃப் வாட் மே ஹேப்பன் அப்படிங்கிறது தான் இது சரியான ஒன்றா இருக்கும். ஓகேவா, புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் த இடியம் phrases that can substitute the highlight the group of the words meaningfully. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க. people were very angry over the demolition of the old theatre. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கல, இது மட்டும்தான் பார்க்கணும். இந்த வெரி ஆங்க்ரி அப்படிங்கிறதுக்கான இடியத்துக்கான மீனிங் தான். ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பிரேக் எ லெக். ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து
அல்சைமர்ஸ் கிரிட்டிக். ஆப்ஷன் 3 இல்லைனா அஃபின் ஆர்ம்ஸ். ஓகேவா. ஸோ ரன் அவுட். ஆப்ஷன் 4லாம் ரன் அவுட் ஆஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. ஸோ வெரி ஆங்கிரி அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மீனிங் அதாவது சில நேரத்தில் வந்து நமக்கு ஒரு இடியத்தை கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் கேட்பாங்க. இப்போ வந்து அப்படியே உல்ட்டாவாக கேட்டான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங் கொடுத்துட்டாங்க. இப்போ வெரி ஆங்கிரிங்கிறதுக்கான அப்படியே வந்து வெரி ஆங்கிரிங்கிறது மீனிங். அதுக்கான அது வந்து மேட்ச் பண்ணக்கூடிய அதாவது அதோடைய மீனிங் வரக்கூடிய இடியத்தை நம்ம தேடணும். ஓகேவா. வெரி ஆங்கிரி அப்படிங்கிறத ஏதோ வந்து நான் சொல்லுவேன் பிரேக் ஏ லெக் அப்படிங்கிறது வந்து வராது. ஓகே. ஸோ பிரேக் ஏ லெக் அப்படிங்கிறது வராது. ஓகேவா. ஸோ அது அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ஸ் சொல்லக்கூடியது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து அல்சைமர் கிரிட்டிக். அதுவும் வந்து அல்சைமர் கிரிட்டிக்ன்றது எப்போதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்ல அதை சொல்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து அஃபின் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து வரலாம். ஓகேவா. ஸோ அஃபின் ஆர்ம்ஸ் அப்படின்னா இப்போது அஃபின் ஆர்ம்ஸுங்கிறது வந்து ஒருத்தன் கோவப்படுறான் அப்படின்னா கையை தானே தூக்கி ரொம்ப கோவப்படுறேன் அப்படின்னா கையை தூக்கி தானே அடிக்க வருவான். ஓகே. ஸோ அந்த மாதிரியான மீனிங் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானுமே ஞாபகம் வச்சுக்கேன். ஸோ அந்த மாதிரி உள்ளதான் இது அஃபின் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து வெரி ஆங்கிரின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ கோவப்பட்டோம்னா தானே நம்ம கையை தூக்கி அடிக்க வருவோம். ஓகேவா. ஸோ ஆம்ஸை காட்டுவோம். ஓகேவா. ஸோ ஆம்ஸை காமிச்சு அடிக்க வருவோம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கேன். ரவுண்ட் அவுட் ஆஃப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வராது. ஓகேவா. ஸோ அது வராது. இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ இதுதான் அப்புறம் சரியான ஒன்று. அப்போ என்ன சொல்லுங்கள், அஃபின் ஆர்ம்ஸுங்கிறது தான் அப்புறம் வெரி ஆங்கிரி அப்படிங்கிறதுக்கான சரியான ஒரு மீனிங். ஓகே. புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். ஓகே. ஸோ இங்கே இடியம் தான் கேட்குறாங்க. லெட் யுவர் ஹேர் டவுன். ஓகே. ஸோ ஒரு இடியம் பார்த்தோம். வந்து மீனிங் கொடுத்துட்டு நம்மகிட்ட வந்து இடியம் கேட்டிருந்தாங்க ஆப்ஷன்ஸில். இப்போ வந்து இடியமாகவே கொடுத்துட்டாங்க. இதுக்கான மீனிங்ஸ் வந்து பார்க்கணும். லெட் யுவர் ஹேர் டவுன். ஓகேவா. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்குது. இதுக்கான மீனிங்ஸ் பார்க்கணும். இப்போ ஆப்ஷன் 1 வந்து ஃபர்கெட் எவ்ரிதிங். அதாவது ஏதோ எல்லாத்தையும் வந்து நம்ம மறக்கிறது அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான். ஆப்ஷன் 3ல வந்து த பவர் ஆஃப் த மைண்ட் இன் த ஸ்ட்ரேஞ்சர் தென் பாடி. ஓகே. ஸோ உடம்புல இருந்தால் ஏதோ ஒரு அதாவது நம்ம உடம்புல வந்து வித்தியாசமான ஒரு பவர் வந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டு உணர்னு சொல்லுவோம்ல அது. ஓகேவா. அதே ஆப்ஷன் 3ல டு பிஹேவ் த ஃப்ரீ. ஓகேவா. ஸோ நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான். ஓகேவா. ஸோ அதே தான் சொல்கிறது, பிஹேவ் பண்ணுறது. அதே ஆப்ஷன் 4ல வந்து ஃபினான்ஷியலி ரொயினர். ஓகே. ஸோ ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் சொல்லுவோமா, அதுதான் வந்து ஆப்ஷன் 4ல சொல்கிறாங்க. இதில் வந்து லெட் யுவர் ஹேர் டவுன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டு பிஹேவ் ஃப்ரீலி. இப்போ வந்துட்டு நான் இது வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, லெட் யுவர் ஹேர் டவுன் அப்படின்னா இப்போ மொட்டை எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். ஸோ ஏதோ கோயிலுக்கோ இல்லை எதுக்கோ இருந்தால் மொட்டை அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. முடி நம்ம தலையில் இல்லை, டக்கு மொட்டை அடிச்சு நம்ம தலையிலேருந்து ஏதோ ஒரு பாரமே வந்து இறங்குன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா. ஸோ அதே மாதிரியான அப்போ இந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன இப்போ இதை இன்னொரு விதமாக சொல்லலாம். ஓகேவா. ஸோ சில பேருக்கு வந்து இப்போது பேரண்ட்ஸாக இருக்கான்னு வச்சுங்களேன், அவங்களோட குழந்தைங்களுக்கோ யாருக்கோ வந்து ஒரு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, என் தலையில் இந்த பாரமே இறங்குன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கலாம் சொல்லுவாங்களா. ஸோ அந்த இதை மீன் பண்ணக்கூடியதான் இது. ஓகே. ஸோ லெட் யுவர் ஹேர் டவுன் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். ஓகேவா. ஸோ என் தலையில் இருக்க பாரமே இறங்கிச்சு அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன, ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்துச்சு, இப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தானே. அதே தான் இப்போ வந்து டு பிஹேவியர் ஃப்ரீலி அப்படிங்கிற அதுதான் வரக்கூடியதாக இருக்கும். சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கேன், இதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படிங்கிறது சொல்லுவாங்களே அந்த ஒரு விஷயம். அதனால தான் வந்து அந்த ஹேரை வச்சே நான் ரிலேட் பண்ணது. ஓகே. ஸோ ஹேருங்கிறது வந்து இப்போ நம்ம மொட்டை அடிக்கும் பொழுது வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய முடி வச்சுருப்போம். அது வந்து மொட்டை அடிச்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம தலையிலேருந்து ஏதோ பாரமே இறங்குன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தலை இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இந்த மாதிரி நான் சொன்னேன். ஸோ இதில் எந்த இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வச்சுருந்தா ஞாபகம் வச்சுக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆண்டனிம் ஆஃப் த அண்டர்லைன் டூ. ஓகே. இங்கே ஆண்டனிம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சினானிம்ஸ் பார்த்தோமா. சி பிகேன் டு திங்க் மோர் அபவுட் த ஆர்ஜின்ஸ் ஆஃப் ஹிஸ் வியூஸ். ஓகே. ஸோ இங்கே ஆர்ஜின்ஸ் அப்படிங்கிறதுல ஸோ இதுக்கான மீனிங் தான், அதாவது இதுக்கான மீனிங் முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறமா அதுதான் ஆண்டனிம் தான் நமக்கு தேவை. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆர்ஜின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட மீனிங் என்ன, ஆர்ஜின்ஸ் அப்படின்னா தொடக்கம், தோற்றம் கூட சொல்லலாம். ஓகே. ஸோ தோற்றம். ஓகே. ஸோ தோற்றம் கூட சொல்லலாம். ஓகே. ஸோ ஆர்ஜின் இங்கேருந்து தொடங்கியது அப்படி மாதிரி சொல்லுவாங்களா. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது இப்போ ஒரு டைனசிட்டி படிக்கணும் அப்படின்னா இதோட ஆர்ஜின்ஸ் சொன்னால் இங்கேருந்து வந்து தொடங்குச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஓகே. ஆர்ஜின் அப்படின்னா தோற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ இப்போ ஆர்ஜின்கிற தோற்றம் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேணும். ஓகே. ஸோ தோற்றம் அப்படின்னா அது மறைவு அல்லது அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம தேரணும். ஓகே. இங்கே வந்து ஆப்ஷன் 1ல வந்து இன்ஃப்ளூன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இன்ஃப்ளூன்ஸ் அப்படின்றதுனா இன்ஃப்ளூன்சர்ஸ்லாம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்லாம் சொல்லுவோமா. ஸோ அதை குறிக்கக்கூடியதான் இது இன்ஃப்ளூன்ஸ். அதாவது நம்மளுடைய இதை பயன்படுத்தணும்னு சொல்லுவோமா, இன்ஃப்ளூன்ஸு நம்மளோட சிறப்பு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து அப்புறம் ரெக்கமெண்டேஷன் சொல்லுமா, அந்த மாதிரியான விஷயத்தை தான் சொல்லக்கூடிய இன்ஃப்ளூன்சர் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அதோட மீனிங் தெரியும், பட் தமிழில் என்ன வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஹெரிட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து தான் இருக்குது. இன்ஹெரிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரிசுகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ வாரிசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெஸ்டினிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், டெஸ்டினிட்டினா நான் படிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ
டெஸ்டினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினிட்டி மீனிங் வந்து மறந்துருச்சுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஓகேவா? ஸோ டெஸ்டினிட்டின்னு இருக்கு. ஸோ ஆத்தர் அப்படின்னா ஆத்தர் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றம், தோற்றம் தோற்றுவித்தவர்கள் அப்படி மாதிரி கூட சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நம்ம இன்ஹெரிட்டர்ஸ் சொல்லலாம். எப்படி இன்ஹெரிட்டர்ஸ் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தோற்றத்துலேருந்து வந்து வாரிசுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடியது. ஓகே. ஸோ தோற்றம்ங்கிறது வந்து ஒரு இதாக இருந்தாலுமே அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் இந்த இன்ஹெரிட்டர்ஸ் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கலாம். ஸோ அதனால் இன்ஹெரிட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் அப்புறம் சரியான இருக்கும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்ஜின்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் இன்ஹெரிட்டர்ஸ்ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ் that has an error in it. There are no errors, so it's a no error. Okay, so my college you think that I am inferior than her. Okay, so இதில் வந்து போனால் எது எரராக வரும் அப்படி மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மை காலேஜ் கேக்யூ திங்ஸ். ஓகேவா? ஸோ அது கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் 1ல். அடுத்து அதே தான் 3தாக பிரிச்சுருக்காங்க. நோ எரரும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இது வந்து பார்க்கலாம். மை காலேஜ் கேக்யூ திங்ஸ். ஓகேவா? ஸோ இதுவும் சிங்கிள், மைங்கிறது சிங்குலர். ஸோ இங்கேயுமே சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது கரெக்டு தான் திங்ஸ் வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது கரெக்டுன்னு சொல்லிடலாம். அடுத்து தட் ஐ ஆம். ஓகேவா? ஸோ தட் ஐ ஆம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் தென்ங்கிறது வரணும். THEN தென்ங்கிறது வரணும். தேன்ங்கிறது வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ தென்கிற இந்த இது தான் வரணும். வரணும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ வரக்கூடாது. அப்போ என்ன வரணும்னா இந்த நோயரங்கிறது வராது. அதையுமே லிமிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல தான் தப்பு இருக்குது. அப்போ இதுதான் அப்புறம் சரியான ஒரு எரர். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இதுதான் சரியான ஒரு எரராக வந்து இருக்குது. ஓகேவா? சரிங்களா? ஸோ இன்ஃபீரியர் தென்கிற வரக்கூடாது. போட்டு தென் வரணும். இதுதான் அப்புறம் எரர். ஓகே, புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ கேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.